ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு கும்பல் மணல் கடத்தியிருக்காங்க. அந்த மணல் கடத்தினவங்கள ஒருத்தர் போய் கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி கேட்ட அவரை அந்த கும்பல் சரமாரியா வெட்டி அவருடைய காது, கை, கால் எல்லாத்துலயுமே வெட்டி இருக்காங்க. அவர் வெட்டினதோட வீடியோ எடுத்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவர் தான் வெட்டினாரு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு நபருடைய பேரையும் சொல்லியிருக்காரு. அவருடைய பேர் அஜித் குமார். அவருடைய பேரையும் சொல்லி இந்த மாதிரி மணல் கடத்துறாங்க கள்ளிக்குடின்ற கிராமத்துல, அதை கேட்க போனதுக்கு என்ன இப்படி வெட்டிட்டாங்க, இதை பத்தி நான் காவல்துறையை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை டிஸ்பிளே பண்றேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசலாம். இந்த மணிக்கு திருத்தரமா மண்ணலாங்க எவ்வளவு தரத்து பார்த்தோம். கலாவோட சினிமா மையன், மஞ்சு மையன், அவங்க அப்பா பச்சைக்கிளி இறந்து போயிட்டாப்ல, அவனோட மையன் அஜித் குமார் எல்லாம் சேர்ந்து வெட்டிவிட்டாங்க. இந்த பாத்துங்க ரத்தம் ஊத்துறத, இந்த பாத்துங்க கைய, இந்த பாத்துங்க. இது கல்வி காலத்துல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. சோ கைஸ், நீங்க பாத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. சோ அவர் வெட்டினதோட அந்த ரத்தத்தோட வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அவருக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சரியான தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போட்டிருந்திருக்க மாட்டாரு. அவர் இந்த மாதிரி வெட்டு வாங்கியிருக்கவும் மாட்டாரு. போலீஸ்காரங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெல்மெட் போடல, ஒரு லைசன்ஸ் இல்லைன்னா முக்கு நிப்பாட்டி வண்டியை செக் பண்ணி அனுப்புறாங்களே, அந்த ஒரு லைசன்ஸ் இல்லாததுக்கு 5000 ரூபாய் ஃபைனு, ஹெல்மெட் போடாததுக்கு 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபைனுக்கு மேல ஃபைனா ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு இந்த சின்ன விஷயம் இல்லாததுக்கு ஃபைன் போடுறாங்க. ஆனா பெரிய பெரிய லாரியில இந்த மாதிரி மணல்லாம் கடத்திட்டு போறாங்க. அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியாம நடக்கும்? ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயத்த வேணா மறைச்சு கொண்டு போறோம், அவ்வளவு பெரிய லாரியில மணல் கடத்தி கொண்டு போறாங்க. அது எப்படி போலீஸுக்கு தெரியாம இருக்கும்? தெரிஞ்சேதான் எல்லாமே நடக்குது. அதனாலதான் அவங்க விட்டு வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் எல்லா மிஸ்டேக்குமே போலீஸ் மேல மட்டும் தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா மிஸ்டேக்குமே போலீஸ் மேலதான் இருக்கும். இப்போ எலெக்ஷன் சம்பந்தமா நடந்த பிரச்சனை, இது எல்லா மிஸ்டேக்குமே மேக்சிமம் 90% வரைக்கும் போலீஸ் மேலதான் மிஸ்டேக்கா இருக்கும். சோ இந்த வீடியோலயும் நம்ம அப்படிதான் பாக்குறோம். அவர் முக்கியமா சொல்றாரு, போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாட்டி அந்த ஊருக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வியா இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரியாம நடக்கும்? ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன லைசன்ஸ் இல்ல, ஒரு ஹெல்மெட் போடல அப்படின்னா வண்டி சீஸ் பண்றாங்க, ஃபைன் போடுறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரியாம நடக்கும்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இல்ல அவங்க கண்டுக்கிறாம விட்டுறாங்களா? ஒருத்தர் இவ்வளவு வெட்டு வாங்கி வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அதை பப்ளிசிட்டி பண்றாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்திருக்கணும்? அவருக்கு எந்த விதமான அரசாங்க சப்போர்ட்டும் இல்லாம இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட போகாம வீடியோ எடுத்து அதை நமக்கு போஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் சைட்ல இருந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவர் போய் முன்னாடியே புகார் கொடுத்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சும் தெரியாம கூட போலீஸ்காரங்க கண்டுக்காம விட்டுருக்கலாம். இதெல்லாம் தட்டி கேட்கலன்னா எதுக்கு போலீஸ்னு ஒண்ணு இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கணும்? அதுக்கு நார்மலா மன்னர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் போல நம்ம இந்தியால. சோ இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல. ஏன் நானே எங்கேயாவது லாங் டிராவல் போயிட்டு வரும்போதெல்லாம் மணல் ஏத்திட்டு பெரிய பெரிய டிப்பர் லாரியில போயிட்டு இருப்பாங்க. செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட் தாண்டி தான் அந்த லாரியே போகும். ஏன் அதெல்லாம் மணிக்கு ஒரு நாள் கூட நான் வண்டி நிப்பாட்டி கேள்வி கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆர்டிஓ ஆபீசர்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, போலீஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, தேவையான விஷயத்துக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன ஆளுங்க கேட்க போய் அவங்க பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நடந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலியை யாரு பாக்குறது? இவங்களுடைய ஃபேமிலியை யார் ரன் பண்றதுக்கு? இவங்களுக்கு யாரு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காசை கொடுக்கறது? இப்ப இவர் தட்டி கேட்டனால இவரை வெட்டிட்டாங்க. சோ இவரை வெட்டிட்டாங்கன்னா இவர் அடுத்து வேலைக்கு போக முடியாது, இவங்களுடைய வீட்டு வருமானம் குறையும். சோ இதெல்லாம் யாரு பாக்குறது? அப்ப போலீஸ்காரங்க அவங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த விஷயத்துல இந்த வீடியோ மூலியமா சொல்ல வரேன். ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க டியூட்டியை அவங்க சரியா செய்ய போறது கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பா சொல்லல, ஒரு சில பேரை மட்டும் தான் சொல்றேன். மேக்சிமம் நல்லா வேலை பார்க்குற போலீஸும் இருக்காங்க, மக்களுக்காக வேலை பார்க்குற போலீஸும் இருக்காங்க. ஆனா நான் சொல்றது ஒரு சில போலீஸை மட்டும் தான் சொல்றேன். சோ அதனால நான் எல்லா போலீஸையும் தப்பா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு சில போலீஸை மட்டும் தான் சொல்றேன்.
ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் அந்த ஊர் அந்த ஏரியா போலீஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தனாலதான் இப்ப இவர் பாதிக்கப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா இவருடைய ஃபேமிலியை யார் பாக்குறதுன்றது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டா அவங்க ஒரு தப்பு பண்றவங்க அடுத்தடுத்த தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும், அதாவது நம்ம தப்பு பண்றோம் போலீஸுக்கே தெரியுது, நம்மளை யாரும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இன்னும் அதிகமான தப்பு அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண நபர் செய்ய முடியாது. ஒண்ணு கட்சியில இருக்கிறவங்க, இல்லைன்னா பெரிய பிசினஸ் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் போலீஸோட அதிக டச்ல இருப்பாங்க. சோ அவங்க தான் அவங்களுக்கு கீழே உள்ள ஆளை வச்சு இந்த மாதிரி மணல் கடத்தி இதுல ஒரு வருமானம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்கான்றது தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி முடிஞ்சா வைரல் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அப்டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.